வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். தூத்துக்குடி அருகே சட்டவிரோதமாக மதுபானம் விற்றதாக விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞரை போலீசார் அடித்தே கொன்றுவிட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இளைஞரின் மரண வாக்குமூலம் சொல்வது என்ன? தெலுங்கானாவில் 2 கிலோ தங்கம், 50 லட்சம் ரூபாய் வைப்புத் தொகை, அடுக்குமாடி குடியிருப்புகள் என 150 கோடிக்கு சொத்து குவித்த என்ஜினியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். லஞ்சம் வாங்கியே சொத்து சேர்த்து வந்தவர் சிக்கியது எப்படி? உத்தரப்பிரதேசத்தில் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயை கொன்றுவிட்டு சிறுத்தை தாக்கி இறந்ததாக நாடகமாடிய மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். அரசிடமிருந்து 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு பெற நாடகமாடியவர் சிக்கியது எப்படி? திருச்சியில் பெண் பேராசிரியருடன் நெருக்கமாக இருந்த படத்தை கணவர் மற்றும் மாணவர்களுக்கு பகிர்ந்த பேராசிரியரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னையில் ஏரியாவில் கெத்து காட்டுவதில் ரவுடிகளான நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்திருக்கிறது. கொலைக்கு இன்ஸ்டா பதிவு காரணமாக அமைந்தது எப்படி? எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.